ஆனால் அதையும் மீறி அவர் தொடர்ந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளாமல் மிகவும் அவதூறாக பேசி வந்தார். அதன் காரணமாக திரு அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய முடிவின்படி அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து நிலைகளிலிருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார், நீக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கொறடாவாகவும் திரு அருள் அவர்கள் இருந்து வந்தார். எனவே ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சேலம் மேற்கு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வரும் திரு அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொறடாவாக இருந்து வந்தார்.